ப்ரொடக்ஷனை பொறுத்த அளவுக்கு அதில் நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு வெல்டிங்கு, மிஷினிங்கு, இந்த மாதிரி பல மெத்தட்ஸ் இருக்கு. ஆனால் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அது பற்றி கிடையாது. ப்ரொடக்ஷனில் இருக்கிற ஒரு முக்கியமான மெத்தடை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த மெத்தடை கேஸ்டிங்னு சொல்லுவாங்க. இந்த கேஸ்டிங் மெத்தட் பொதுவாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சாலிடா இருக்கிற ஒரு மெட்டலை லிக்விட் ஆக்கி அதை நம்மளுக்கு தேவையான ஷேப்பா மாத்திட்டு மறுபடியும் அந்த மெட்டலை சாலிட் பண்ற மெத்தடை தான் கேஸ்டிங்னு சொல்லுவோம். ஸோ மெட்டல் சாலிடா இருக்கு, அதை நம்ம லிக்விடா மாத்துறோம். அதுக்கப்புறம் அந்த லிக்விடா இருக்கிற அந்த மெட்டலை நம்மளுக்கு தேவையான ஷேப்ல ஊத்திப்போம். ஏன்னா லிக்விட் ஃப்ளோ ஆகும் இல்லையா, ஈஸியா ஊத்திட்டு அதை மறுபடியும் சாலிடா மாத்திடுவோம். அப்போ நம்மளுக்கு தேவையான ஷேப் கிடைச்சிரும். இதுதான் கேஸ்டிங்னு வாங்க. இந்த கேஸ்டிங்கை ஒரு சில ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி தான் நம்மளால செய்ய முடியும். அதாவது கேஸ்டிங் செய்யறதுக்கு ஒரு சில ஸ்டெப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? அந்த ஸ்டெப்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒன்னொன்னா பார்ப்போம். முதல்ல கேஸ்டிங் பண்றதுக்கு நம்ம பேட்டர்ன் செய்யணும். பேட்டர்ன் மேக்கிங் வாங்க. அதாவது பேட்டர்ன் மேக்கிங்னு சொல்லுவாங்க. பேட்டர்ன்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த பிளேலிஸ்ட்ல பார்ப்போம். பேட்டர்னுக்கு அப்புறம் மவுல்டு செய்யணும். அதை மவுல்டு மேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. மவுல்டுனா என்ன, அதை எப்படி செய்யறது, இதெல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்ப்போம். அதுக்கப்புறம் கோர் இருந்துச்சுன்னா கோர் நம்ம செய்யணும். கோர்னா என்ன அப்படிங்கிறதையும் நாம இந்த பிளேலிஸ்ட்ல பார்ப்போம். அதுக்கப்புறம் பவுரிங். பவுரிங்னா என்னன்னா, நம்ம மெட்டலா சாலிடா இருக்கிற அந்த மெட்டலை உருக்குனதுக்கு அப்புறம் எப்படி அதை மவுல்டுக்குள்ள ஊத்தணும் அப்படிங்கிறத பவுரிங்ல நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாலிடிஃபிகேஷன். சாலிடிஃபிகேஷன்னா ஊத்துனதுக்கு அப்புறம் அது மறுபடியும் திடமா மாறும் இல்லையா. நார்மல் டெம்பரேச்சருக்கு வர ட்ரை பண்ணும். சூடா இருக்கிற மெட்டல் குளிர ஆரம்பிக்கும். அப்போ லிக்விடா இருக்கிறது சாலிடுக்கு வர துவங்கும். அப்போ அந்த நேரத்துல நம்ம என்னென்னலாம் செய்யணும், அந்த நேரத்துல நம்ம எப்படிலாம் வெல்டு கேஸ்டிங்ல எந்த டிஃபெக்டும் இல்லாம எப்படிலாம் நம்ம பராமரிக்கணும் அப்படிங்கறத சாலிடிஃபிகேஷனை பார்ப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செட்லிங். செட்லிங் அப்படிங்கிறது என்னன்னா, கேஸ்டிங் சாலிட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம மவுல்டு செஞ்சிருப்போம் இல்லையா, அந்த மவுல்டு எப்படி கேஸ்டுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம அகற்றுறது அப்படிங்கிறத பார்க்கறது தான் செட்லிங் அப்படிங்கிற ப்ராசஸ். கடைசியா பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன். கடைசியா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கேஸ்ட் கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத நம்ம கண்காணிக்கணும் இல்லையா. ஸோ அதை தான் இன்ஸ்பெக்ஷன் வாங்க. சரியா இருக்கா, குவாலிட்டி செக்கிங்னு கூட சொல்லிக்கலாம். இல்லை அந்த கேஸ்ட்ல ஏதாவது உள்ள டிஃபெக்ட் இருக்கா, உள்ள ஏதாவது ஏர் பிளாக், ஏதாவது நம்ம ஒரு டிஃபெக்ட் இல்லாம இருக்காது, அந்த எந்த அளவுக்கு இருக்கு, இதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடியதான் இன்ஸ்பெக்ஷன். ஸோ இன்ஸ்பெக்ஷன்ல என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு, என்னென்ன கேஸ்டிங்ல என்னென்ன டிஃபெக்ட்ஸ் வரும், இதெல்லாம் நம்ம இன்ஸ்பெக்ஷன்ல பார்ப்போம். ஸோ இதுதான் நம்மளுக்கு கேஸ்டிங்ல இருக்கிற ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் மேக்கிங், செகண்ட் மவுல்டு மேக்கிங், தேர்ட் கோர் மேக்கிங், ஃபோர்த் பவுரிங், ஃபிஃப்த் சாலிடிஃபிகேஷன், சிக்ஸ்த் செட்லிங், செவன்த் இன்ஸ்பெக்ஷன். இது எல்லாத்த பத்தியும் தான் நம்ம கேஸ்டிங்ல கண்டிப்பா பார்ப்போம்.